Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமியாரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது அதில் இருந்து கொஞ்சம் தான் வித்தியாசம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இதுக்கும் நம்ம எம்ப்ராய்டரி நீடிலில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இது நீடில் நம்பர் 5. இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் நம்ம 8 ஸ்ட்ராண்ட்ஸாக சில்க் த்ரெட் எடுத்துக்கணும். 8 ஸ்ட்ராண்ட்ஸாக மீன்ஸ் இந்த நீடில் நான் உள்ள விட்டுருக்கையில் இந்த பக்கம் 4 ஸ்ட்ராண்ட்ஸ், இந்த பக்கம் 4 ஸ்ட்ராண்ட்ஸ், இந்த மாதிரி டோட்டலாக 8 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்துக்கணும். அதாவது நான் உங்களுக்கு 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு பீஸ் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அந்த த்ரெட்டோட 2 எண்டு பார்ட்டையும் நான் வலது கையிலையும் இன்னொரு எண்டை நான் இடது கையிலையுமா நான் பிடிச்சிருக்கிறேன். இந்த 2 எண்டு பார்ட்டையும் ஒன்று சேர்க்கும்போது பாருங்கள், இந்த பக்கம் 2 ஸ்ட்ராண்ட்ஸ், இந்த பக்கம் 2 ஸ்ட்ராண்ட்ஸ், டோட்டலாக 4 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆகுது. இந்த 4 ஸ்ட்ராண்ட்ஸில் ஒன் சைடு, அதாவது இந்த சைடை ஈவன் ஷேப் ஆக்கிட்டு இதில் நம்ம நீடில் விடுவோம். நீடில் விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த பக்கம், அதாவது 4 எண்டையும் சேர்த்து நம்ம எண்டு நாட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் 8 ஸ்ட்ராண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நான் 8 ஸ்ட்ராண்ட்ஸாக சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இது நீடில் நம்பர் 5. எம்ப்ராய்டரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே நீடில் தான். அங்கே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டாட் வச்சு எடுத்துருக்கிறேன். நான் இந்த டாட்டை பேஸ் பண்ணி தான் சுற்றி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ண போகிறேன். பாருங்கள், நீடில் ஃப்ரேமுக்கு அடியில் கீழே இருந்து இந்த கிளாத்தில் மேல் பக்கமாக எடுத்து இந்த த்ரெட்டை இடது கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் அந்த த்ரெட்டு மேலே வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு அந்த த்ரெட் எடுக்கிற இடத்துலையே நம்ம பஞ்ச் பண்ணியிருப்போம். ஆனால் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு கொஞ்சம் தூரமாக கொஞ்சம் லாங்காக இடைவெளி விட்டு நம்ம பஞ்ச் பண்ணி எடுக்கிறது தான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். பாருங்கள், இன்னொரு வாட்டி பண்ணுறேன். நீடில் கீழே இருந்து மேல் பக்கமாக எடுத்து அந்த இடது கையால் த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் ஒரு சுத்தோ 2 சுத்தோ 3 சுத்தோ உங்களுக்கு எத்தனை வாட்டி சுற்றணுமோ சுற்றிட்டு கொஞ்சம் லாங்காக நம்ம நீடில் மேலேருந்து கீழ்ப்பக்கமாக குத்திட்டு பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த த்ரெட்டை நைஸாக நம்ம இழுத்தோம் அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபார்ம் ஆயிரும். பாருங்கள், மறுபடியும் நான் எதுவும் பேசலை. நீங்கள் அதை கொஞ்சம் அமைதியாக கவனிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட்
ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். பக்கமாக, அதாவது நம்ம வந்து அந்த கிளாத்தில் குத்தி நீடில் எடுக்கிற இடத்துலையே நம்ம பஞ்ச் பண்ணி பண்ணோன்னா அது வந்து ஃப்ரெஞ்ச் நாட். கொஞ்சம் லாங்காக நம்ம வந்து அந்த நீடில் விட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இது வந்து ஃப்ளவர்ஸோட நடு சென்டரில் மகரந்தம் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இது, அந்த மாதிரி டிசைன், அந்த மாதிரி இடத்துல. அதுக்கப்புறம் லீஃபுக்கு பீகாக்கோட பெட்டல்ஸு, ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ், இந்த மாதிரி இடத்துல வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு தான். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ஃபில் பண்ணும்போது அந்த இதே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து சில்க் த்ரெட்டில் தான் பண்ணணும்னு எல்லாம் இல்லை, இதை சரி த்ரெட்டில் கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஆரி ஸ்டிச் கிடையாது, இது வந்து ஒரு எம்ப்ராய்டரி ஸ்டிச்சு தான். ஆனால் நம்ம வந்து ஆரி ப்ளவுஸ் இந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இந்த ஆரி ஸ்டிச்சு கூடல இந்த மாதிரி மெயினாக ஒரு 4 எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, நான் வந்து டவுட் கிளியர் பண்ணுறேன். இனி வந்து இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை நான் வந்து லீஃப் மாதிரி ஒரு டிசைனில் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி ஒரு பிக்சர் ட்ரா பண்ணிக்கிறேன். லீனாக வர்றது மாதிரி உள்ள லீஃப் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து த்ரெட் எடுத்து நான் வந்து 3 வாட்டி சுற்றிட்டு அந்த வரைஞ்சிருக்கோம்ல லீஃப் மாதிரி அந்த இடத்துல லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு கொஞ்சம் லாங்காக நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி 3 டைம்ஸ் நான் வந்து த்ரெட்டை சுற்றிட்டு இந்த பக்கமும் ஈவனாக அதே டிஸ்டன்ஸில் அதே அளவு இந்த பக்கமும் ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
இதே மாதிரி தான் அடுத்தடுத்த லீஃப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச்சை வந்து நம்ம ஃபில்லிங்காக யூஸ் பண்ணும்போது அதை வந்து அந்த ஃபில்லிங் வந்து ஈஸியாக ஃபில் ஆயிரும். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். ஃப்ளவர்ஸ், பீகாக் அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம். நீங்களும் யூஸ் பண்ண பாருங்கள். அது மாதிரி கொஞ்சம் பெரிய பிக்சராக எடுத்து நீங்கள் வந்து வரைஞ்சி அதில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எனக்கு பிக்சர் சென்ட் பண்ணுங்கள். இதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லீஃப் ஷேப்பில் நம்ம வந்து மேலே போக போக அந்த லீஃபோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மி ஆகிட்டே போகிறதுனால நம்மளும் அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டோட டிஸ்டன்ஸை கம்மி பண்ணி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அதாவது அந்த இடத்துக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஸ்டிச் பண்ணணும். சிக்கு விழுகாமல் பார்த்துக்கணும். த்ரெட் வந்து ரொம்ப லாங்காக 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துடக்கூடாது. மீடியமாக எடுத்து ஸ்டிச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சிக்கு விழுந்து அவ்வளோ த்ரெட்டுமே வீணாக போயிடும். அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிங் நாட் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டவுட் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.